ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வானம் பாருங்களேன் எவ்வளோ வெளிச்சமாக பளிச்சுன்னு இருக்குது. எங்கேருந்தான் கருமேகம் வருவோம் இல்லை எங்கேருந்தான் அந்த மழை கொட்டி தீக்குமோ தெரிலுங்க. எங்கள் வீட்டுக்காரர் நேற்று கழனி போயிட்டு இருந்தாருங்க மாடு ஓட்டின்னு. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. அவர் மாடு ஓட்டினத்துக்கு திரும்பி அவரே போயிட்டார், நானே ஓட்டின்னு வந்துடுறேன்ட்டு. என்ன ஆச்சுன்னாங்க, நம்ம நெல் தொழுவினே பேசலாங்க. நேற்று என்னாச்சுன்னா, சங்கீதா இங்கே இருட்டின்னு இருக்குது, தூரம் வருது, நீ சடன்னு மேலே ஏறி கடன்னு என்ன மடன்ட்டு என்ன பண்ணுவ தெரியாது, நெல் வாரிடு, வெங்காயம் அள்ளிடு, வேர்க்கடலை வாரிடு, சட்டுன்னு விறகுலாம் எடுத்து போட்டுரு, சட்டுன்னு அடுப்பு கஞ்சி காசிடு, தூர போட ஆரம்பிச்சு சங்கீதா சீக்கிரம் மடன்னு போய் செய்யின்னு சொல்லிவிட்டு ஃபோனை டக்குன்னு வச்சிட்டாருங்க. நான் என்ன பண்ணுவேங்க பாரு, ஓடியா குடுன்னு ஓடியாந்தாங்க. அவர் கொடுத்த செகண்டில் மேலே மாடி ஏறி வந்தாச்சு. நெல் வரேன் ஒரு வழியாக எப்படியோ அறக்க பறக்க சேர்த்து வாரிட்டேங்க. வாரி அன்னக்கூடலேயே சேர்த்துட்டேங்க. பாருங்க இவ்வளோ பெரிய அன்னக்கூடை தாங்க, இதில் சேர்த்து ஃபுல்லாக பத்தி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, தூக்கலாம் தூக்கின்னு இறக்கலாம் பார்த்தா நான் கீழே இருப்பேன், நெல் மேலே ஏன் மேலே இருக்கும் பொழுது படிக்கட்டு கீழே நம்ம கூப்பிட்ற தொப்பை கட்டின்னு விழ வேண்டியதான். வேறு வழி இல்லாத நாங்கள் இது வரைக்கும் பாருங்கள் தாட்டு ஒரு 2-3 தாட்டு இருக்குதுங்க. எத்தனை வந்து கடுகடும் ஓடு எத்தாந்து வச்சு இந்த எல்லா கல்லையும் மேலே அடுக்கி வச்சு மூடிட்டு கீழே இறங்கிட்டுங்க. கலக ஒரு பக்கம் தூக்கின்னு இடுப்பில், இந்த பக்கத்தில் கையில் வேர்க்கல் எத்துங்க இறங்கி எத்துன்னு போய் வீட்டில் வச்சுங்க. பிடிச்சது பாருங்கள் மழை பேயாட்டம் ஆட்டி கொஞ்ச நேரத்தில் என்னை பயத்தை கலப்பி விட்டு போயிடுச்சுங்க. ஐயோ கஞ்சி வேறு காசுன்னு, செகண்ட் கஞ்சி இல்லைங்க, ஈவினிங் கஞ்சி காசுறது காலையில் காட்டுறதுல நாங்கள் அதுக்காக குடுகுடும் ஓடு. என்ன பண்ணுறது, தேள் பாம்பு பூரா எது இருந்தாலும் சரி அடித்து வெல்லுவோம்னு சொல்லிவிட்டு கடன்னு வேர்க்கு தூக்கினா அந்த எடுத்து போட்டு அடுப்பாண்ட கடன்னு கஞ்சியை வேறு ஊற்றிட்டு அண்ணக்குள்ள மாடு காசு பார்த்தா உங்கள் வீட்டு மழை எங்கள் வீட்டு மழைன்ட்டு மழை கொட்டி தீத்துச்சுங்க. வேஞ்சது பாருங்க ஒரு 1/2 மணி நேரம் செம்மையாக வெளுத்து வாங்கிச்சு. எனக்கு மூஞ்சில் ஆடலை. ஏன்னா என் வீட்டுக்கு ஒரு மாடு ஃபோன் பண்ணுறாரு, நான் சங்கீதா நெல் விட்டுட்ருப்பியே, கலகா வாராது விட்டுட்ருப்பியே, விட்டுட்டியா விறகு சேர்த்து வச்சுருக்க மாட்டியே, கஞ்சி காசு இருக்க மாட்டியே, என்ன பண்ண மழையில் விட்டுட்டு பேந்த முழிக்கிறியான்னு கேட்குறாருங்க. நான் என்ன பண்ணுறது, வேறு வழியில் இல்லை மாமா, நீ சொன்ன வேலையை நான் என் உயிர் கொடுத்து மூச்சு கொடுத்து கடன்னு முடிச்சிட்டு மாமா, எல்லாம் ஆல்ரெடி ஃபினிஷ் மாமா, கஞ்சி தான் காசின்னு இருக்கேன், நீ மாடு ஓடின்னு வா மாமான்னாருங்க. அப்புறமா இன்னொரு வீடியோ சடக்குன்னு அனுப்புனார் என் ஃபோனுக்கு. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் பாருங்கள் டெய்லி மாடு ஓடி போவேன், 3 மாடு ஓடி போவேன் தரன்னு 3 மாடே கையில் தாங்க பிடிச்சும் போவேன். கிரேட் எஸ்கேப் ஆகிடும். கிரேட் எஸ்கேப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் மாடெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. நம்ம ஓடவும் முடியாது, நம்ம மட்டும் பிடி உஷாவாது ஓடி போய் பிடிக்கிறதுக்கு முடியவே முடியாது, நோ சான்ஸ். அவரா மாடெல்லாம் கயிறை அது கழுத்தில் சுற்றி விட்டு பாரு மாடு எல்லாம் சமத்தாக வருது, நீ தான் ஏமாத்துற, மாடு ஒன்றும் ஏமாத்தலை அப்படின்றாருங்க. அந்த வீடியோவும் பதிவு போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் அனுப்புகிறேன். அப்படி ஆயிடுச்சுங்க நேற்று என் நிலமை. இப்போ என்ன பண்ணுறது, முன்கூட்டியே வந்து நான் நெல் தொலைவிட்டு கடன்னு நெல் சொல்லிகிட்டே போயிட்டாருங்க. மாடு ஓட்டினத்து தாங்க போயிருக்காரு அவர் இன்னைக்கு. நான் மாடு ஓட்டினாரேன், நீ நெல் வாரு, கலகா வாரு, துணியெல்லாம் வாரிவி, கஞ்செல்லாம் காசுவி, இங்கே பாருங்கள் துணியெல்லாம் வாரு, கஞ்செல்லாம் காசு, சாமான்லாம் கழுவிடு, ஃபோனை பார்க்காத, வீடியோ பார்க்காத, எதுவும் ஃபோனெல்லாம் பார்த்துருந்தேன்னா வேலையெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. சரி நம்ம கடன்னு ஒரு போஸ்ட் வரி போட்டலான்ட்டு ஃபோனை எடுத்து கடன்னு உங்களுக்காக பேசின்னு இருக்கேன். என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறோம். சில பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் உறவுகளே. பல நாடு பல